உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சொச்சோ என்னங்க இப்படி ஆகிப்போச்சு, வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறது, மனசு தான் தேத்திக்கணும். வீக்கா ஃபேன்ஸாக இருக்கட்டும், எம்என் ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு 3 நாள் எப்படி போக போகுதுன்னு தான் தெரியல. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போயுமே வீக்கெண்ட் வந்து அந்த சாட்டர்டே சண்டே நமக்கு சீரியல் இருக்காது. இப்போ வந்து மண்டே வந்து தீபாவளி அப்படிங்கிறனால அன்னைக்கும் சேர்த்து வராமல் இருக்க போகுது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு, வேறு என்ன பண்ணுறது. காலையில் எந்திரிச்சு சுப்ரபாதம் மாதிரி அதை பார்க்கலன்னா அன்றைக்கி நாளே போக மாட்டேங்குது. அதை பார்த்துக்கிட்டே கடகடன்னு வேலை பார்க்குறது என்னோட வழக்கம். ஸோ உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அடிக்டட் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, நமக்கு அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம மனசு தேத்திட்டு தான் ஆகணும் இல்லையா. ஸோ இந்த 3 டேஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மிஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் அடுத்து வரப்போகிற அந்த அப்கமிங் வீக்ஸில் வந்துட்டு இப்போது விஜயோட வீட்டில் வந்துட்டு காவேரி இருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு விஜயோட ரூமில் வந்துட்டு கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஸோ அங்கே தான் ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த அப்கமிங் வீக்ஸில் வந்துட்டு நம்மளோட காவேரிக்கு வந்துட்டு வளைகாப்பு வருதா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வரது கொஞ்சம் விஷுவல் ட்ரீட்டாக அமையும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட அந்த இதில் நம்ம மனசு தேத்திட்டு இந்த 3 டேஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ என்ன மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட மைண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.